போற இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. எங்க வீட்டு குட்டி கூட அழகா ஜாலியா நடந்துட்டு வந்தா நல்லாவே என்ஜாய் பண்ணா. அதுக்குள்ள அழகா நடந்து போனோம்னா அழகா காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு. காடுதான். உள்ள நடந்து போற பாதை எல்லாமே அழகா சூப்பரா இருந்துச்சு. நாங்க அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். சைட்ல பார்த்தோன்னா அப்படியே ஓட மாதிரி தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. அதுல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரே சவுண்டுங்க. நீங்களே அந்த சவுண்டு கேளுங்களேன். யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்க மட்டும் நினைக்காதீங்க. இது இந்த ஏரியால வர சவுண்டு தான். இந்த பூச்சிங்க அந்த மாதிரி இருக்க சவுண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா எக்ஸாக்டா என்னதுன்னு தெரியல. ஆனா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதை கேட்கும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க வயசானவங்க எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சிவன் கோயில் மாதிரி ஒரு சின்ன ஓட போற மாதிரி இருக்கும். அங்கேயே எல்லாரும் நின்று குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். அங்கேயே அவங்கள விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு வரதுனால போயிட்டு வரலாம். அங்கேயும் தண்ணி நல்லாவே ஃப்ளோவா தான் இருக்கும். நீங்க அங்கேயும் குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸோ எங்க வீட்டு பெரியவங்களை கொஞ்சம் அங்கேயே விட்டுட்டு நாங்க அப்படியே உள்ள நடக்க ஆரம்பிச்சோம். உள்ள நடந்து போனீங்கன்னா போயிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுலயே ஃபால்ஸ்ன்னு சொல்லி கீழே ரூட் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இது தெரியாம ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிச்சிடறாங்க அந்த போர்டை பார்க்காம. எங்க கூட வந்த 2 3 பேரே மேல வரையும் போயிட்டாங்க. போய் பார்த்துட்டு சுத்தி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல கீழே இறங்கி வந்தானுங்க. நாங்க அந்த போர்டை கரெக்டா பார்த்ததுனால கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஸ்லோப்பா இருக்கோங்க. இறங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சைட்ல அதுக்காகவே கட்டை அந்த மாதிரிலாம் கட்டி வச்சிருக்காங்க. அதை பிடிச்சிக்கிட்டு சேஃபா இறங்க பாருங்க யாரு போனாலும். இங்க பாப்பாக்கே கட்டி விட்டா மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சு. அது மேல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ஜாலியா ஃபன் பண்ணோம். அங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இப்போ வர வேண்டிய ஸ்பாட் வந்தாச்சு. இங்க பாருங்க, இதுதான் ஆரே வாட்டர் ஃபால்ஸ். இங்க தண்ணி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காது. ஆனா தண்ணியில ஜாலியா விளையாடி என்ஜாய் பண்ணலாம். பார்க்கறதுக்கு தான் சின்னதா இருக்கும். ஆனா இது ரொம்பவே ஆழங்க. சோ ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க. அந்த கயிறுக்கும் முன்னாடி வரைக்கும் நீச்சல் தெரியாதவங்க அந்த கயிறுக்கும் முன்னாடியே நின்று குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அதுவே ஓரளவுக்கு ஆழமா தான் இருக்கும். அதை தாண்டி போனவங்க கண்டிப்பா நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் அதை தாண்டி போங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே லைஃப் ஜாக்கெட் விற்பாங்க. 100 rupees நினைக்கிறேன். அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.